வாவ், கூனி பொடி பாருங்க நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூனி பொடி ரசம் தான் வைக்க போறோம். வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் வையுங்க. அதான் கூனி இருக்கு. ரசம் வைக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த பச்சை மிளகு, இஞ்சி, சின்ன உள்ளி, வெளுத்துள்ளி இது நாலுத்தையும் சேர்த்து வச்சு அரைச்சி எடுக்கணும். அதுக்கு தான் நான் அம்மியை கிட்ட வந்திருக்கேன். இப்போ நம்ம சட்டியை வைப்போம். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெயை வைத்தோம். ஈரகம், கருவேப்பிலை. இப்போ ஜீரகமும் கருவேப்பிலையும் நல்லாவே வந்தாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இல்லை, உள்ளி எல்லாம் இருக்குது. உள்ளி, பச்சை மிளகு இதெல்லாமே இருக்குது. இப்போ தக்காளியை போடுவோம். உப்பு நல்லா மசிஞ்சு வரணும். நம்ம வந்து தண்ணி வீற்றும் போது அதில் இருக்க மண்ணெல்லாம் கீழே போயிருக்கோம். அதனால் நம்ம அப்படியே அந்த கூனி பொடியை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம மங்களகரமாக மஞ்சள், இப்போது மிளகா பொடி, இப்போது ரசத்துக்கு தேவையான மெயின் ஐட்டமான புளித்தண்ணி. புளி வெள்ளத்தை வீற்றினாதான் ரசம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பவுலில் இருக்க எல்லாத்தையுமே சதைச்சி தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி, அப்புறம் வந்து இஞ்சி, அது கூடவே 4 வெளுத்துள்ளி, அப்புறம் வந்து நல்ல மிளகு பொடி, நல்ல மிளகு அப்படி போடுவோம். நம்ம ரெடி பண்ண மசாலாவை திரும்ப அதில் போடுவோம். இப்போ நம்ம காய்பொடி போட போகிறோம். நம்ம வந்து ஃபைனல் டச்சாக ரசத்துக்கே ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டான கொத்தமல்லி போடுவோம். உப்பு போட்டாச்சு. ஒரு வழியாக நம்ம கூனி பொடி ரசம் வந்து முடிவாராயிருச்சு. இனி டேஸ்ட்டை பார்த்துட்டு இறக்கிடுவோம். அருமையாக இருக்குது. இதை நம்ம பையன்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்போம். வாங்க. கூனி பொடி சூப்பு, ரசம் எது வேணாலும் சொல்லலாம். டேஸ்ட் பார்ப்போம். அருமையாக இருக்குது. இது வந்து கை கால் மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இது எங்கள் முன்னோர்கள் சொல்லி தந்த ரெசிபி தான் நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம்.